காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வரும் தகவல்கள் குறித்த விவரங்களை மருதுவிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, இப்ப மருத்துவ பரிசோதனை அப்படின்னா அதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? எவ்வளவு பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இந்த சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க? ஆனந்தி, பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கு இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது தற்போது துவங்கியிருக்கிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக 4820 காளைகள் என்பது ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு தற்போது 1100 காளைகளுக்கு அனுமதி சீட்டு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த அனுமதி சீட்டு என்பது QR வசதியுடன் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த அனுமதி சீட்டை பெற்றப்பட்ட காளைகளுக்கு தற்போது இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பதை வாடிவாசலின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. சரியாக 110 40 மருத்துவர்கள் உட்பட 110 மருத்துவ ஊழியர்கள் கொண்ட குழுவினர் தலைமையில் இந்த மருத்துவ பரிசோதனை என்பது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. காளைகளை பொறுத்தவரை காளைகள் மது அருந்திருக்கிறதா, கொம்புகள் கூர்மையாக இருக்கிறதா மற்றும் உயரம் சரியாக இருக்கிறதா, மேலும் கொடுக்கப்பட்ட ஆவணங்களும் இந்த கொண்டுவரப்பட்ட ஆவணங்களும் சரியாக இருக்கிறதா என்ற பல்வேறு வகையான ஆய்வுகளும் நடத்தப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஏதேனும் குறைகளோ அல்லது காயங்களோ இருக்கும் பட்சத்தில் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 20க்கும் மேற்பட்ட காளைகள் என்பது முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு தற்போது வாடியை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்க இருக்கிறது. அதற்காக இந்த இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் போட்டிக்கான அனைத்து வகையான ஏற்பாடுகளும் விழா கமிட்டி செய்திருக்கிறார்கள். ஆகையால் வாடியை நோக்கி செல்வதற்கான அனைத்து வகை ஏற்பாடுகளையும் மருத்துவ குழுவும் விழா கமிட்டியும் செய்திருக்கிறார்கள். போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.